இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் போலீஸ் நம்ம மிஸ்ஸஸ் ஹானை தேடி மிஸ்டர் காங்கோட ஆஃபீஸுக்கும் அவங்க அப்பாவோட வீட்டுக்கும் போகிறதுனால மிஸ்ஸஸ் ஹான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. எங்கே இதனால் தனக்கும் அந்த பிஏக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சிருமோங்கிற பயத்தில் அவனோட ஃபோனை வாங்கி உடச்சிட்டு, நீயும் நானும் காண்டாக்டில் இருந்ததுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் உடனே அதை அழிச்சிரு, ஒரு வேளை எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரையுமே கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி நைஸாக அவங்க அப்பா வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. கட் பண்ணால் டிவி நியூஸில் இந்த மாதிரி எல்ஒய் கம்பெனி, அதாவது நம்ம மிஸ்டர் காங்கோட கம்பெனி பேர் தான் எல்ஒய். ஸோ எல்ஒய் கம்பெனியை சேர்ந்த ஒரு கார் எந்த ஒரு ரூல்ஸையும் மதிக்காமல் ரொம்ப வேகமாக இன்னொரு காரை சேஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த காரை ஓடிட்டு போன டிரைவர் யாருங்கிறது தான் இப்போ நம்ம நாட்டு போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகவும், மிஸ்டர் காங் தன்னோட மாமனாரை மீட் பண்ணி இந்த எல்லா வேலையும் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்கிறது உங்கள் பொண்ணு தான், அவளை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா என்னோட பொண்ணை உன்னை நம்பி தானே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீ தானே புருஷன், பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, நீ எல்லாம் என்னையே ஆம்பளைன்னு திரும்ப மாமனார் கேட்டுறதுனால மிஸ்டர் காங் சரி காண்டாகி, யோ பொண்ணு பெற்று வைக்க சொன்னால் பொறுக்கியை பெற்று வச்சுட்டு நீ இவ்வளோ பேசுறியா, ஒழுங்கா அவளை இன்னைக்குள்ளே வீட்டுக்கு வர சொல்லு, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி திட்டிட்டு மிஸ்டர் காங் கிளம்பிடுறாரு. தென் ஒரு முக்கியமான சீனை நான் போன எபிசோடில் சொல்ல மறந்துட்டேன், அதனால இப்போ சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம மிஸ்டர் காங்குக்கு அவ்வளோவா யாரோட சப்போர்ட்டுமே இல்லாததுனால ஒரு கலவரத்தை உருவாக்கலான்னு முடிவு பண்ணி அவரோட பிஏவை விட்டு தன்னோட அப்பாவுக்கு மாமனார் அனுப்ப சொன்னதா, அதாவது மிஸ்டர் காங்கோட அப்பாவுக்கு காங்கோட மாமனார் அனுப்ப சொன்னதா ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாமல், அதே மாதிரி மிஸ்டர் காங்கோட மாமனாருக்கு அவரோட அப்பா அனுப்புகிற மாதிரி இன்னொரு கிஃப்டையுமே நம்ம மிஸ்டர் காங் நடுவில் இருந்து 2 பேருக்குமே அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை பார்த்து இந்த 2 பெரிய தலைகளும் ஆடி போயிடுதுங்க. அப்படி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, மிஸ்டர் காங்கோட அப்பா மாமனார் இவங்க 2 பேருமே இல்லீகலாக ஏதோ பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க போல். ஸோ அதுக்கான ஃபோட்டோ ப்ரூஃப் அதில் இருக்குது. அவ்வளோதான், இங்கேருந்து சம்பந்திங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எப்படி நாம் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோன்னு தெரியாமல் மிஸ்டர் காங்கோட அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவரோட பிஏ வந்து ஒரு வீடியோவை காட்டுறாரு. முதல் நாள் நம்ம மிஸ்ஸஸ் ஹான் பண்ண கார் சேசிங் அப்போ அவங்க கூட ஒரு பையன் இருந்திருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. பட் அது அவங்க அப்பா பிஏங்கிற விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்த வீடியோவாக இருக்கும். பட் இவங்க 2 பேரும் போனது மிஸ்டர் காங் கம்பெனியோட காருங்கிறதுனால அது கண்டிப்பாக மிஸ்ஸஸ் ஹானா தான் இருக்குங்கிற விஷயம் நம்ம மிஸ்டர் காங்கோட அப்பாவுக்கு நல்லா புரியுது. ஸோ உடனே தன்னோட சம்மந்தியை மீட் பண்ணி, நேற்று ராத்திரி உன் பொண்ணு அந்த காருக்குள்ளே வேற எவன் கூட எழுந்திருக்கா, இந்த விஷயம் என்னோட பையனுக்கு தெரியுமான்னு கேட்கவும், அவ்வளோதான் மிஸ்டர் காங்கோட மாமனாருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதை விட பின்னால் நிற்கிற பிஏக்கு அல்ல, எங்கே உண்மை தெரிய வந்துச்சுன்னா குடும்பத்தோடு நம்மளை குழி தோண்டி புதைச்சிருவாங்களோங்கிற பயத்திலேயே நின்றுட்டு இருக்கான். கட் பண்ணால் தலைமறைவாகி இருந்த மிஸ்ஸஸ் ஹான் மிஸ்டர் காங்கை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. நைட்டு அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுட்டு ஏன் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, ஒழுங்காக போலீஸ்கிட்ட வந்து சரண்டர் ஆகிருன்னு மிஸ்டர் காங் சொல்ல, நான் ஒன்றும் டைம் பாஸ்க்காக அதெல்லாம் பண்ணலை, நான் இவ்வளோ பெரிய சேசிங் பண்ணது ஒர்த்து தான், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார் கூடயாவது அஃபேரில் இருக்கீங்களான்னு மிஸ்ஸஸ் ஹான் டைரெக்டாகவே கேட்டுடுறாங்க. பட் மிஸ்டர் காங் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் ஸ்டார்ட் ஆகிடுது. சரிப்பா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்ட வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிம் சாங் சுல் மிஸ்ஸஸ் ஹானை போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு, நான் என் ஹஸ்பண்டுக்கு ஆசாசியாக ப்ரெசென்ட் பண்ண காரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அவங்கள அன்னைக்கு சேஸ் பண்ணி தான் அவ்வளோ வேகமாக நான் எந்த ஒரு ரூல்ஸையுமே மதிக்காமல் போனேன், ஸோ நீங்கள் எனக்கு ஃபைன் போட்டாலும் பரவாயில்ல, பட் என் ஹஸ்பண்டோட அந்த காரை நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. இதை கேள்விப்பட்டு சரி காண்டாகிடுற மிஸ்டர் காங், என்னோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்க கார் காணாமல் போச்சுன்னு எப்படி அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கேட்டு கத்திட்டு தன்னோட பிஏ கிட்ட, உடனே இந்த காரை எங்கேயாச்சும் சேஃபாக மறைச்சி வச்சிருங்க, முக்கியமாக பாடி கார்டை அப்ராடுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஆர்டர் போடவும் அதுக்கான ப்ராசஸை இந்த பிஏவுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பாடி கார்டோட கெட்ட நேரம் போல் ஃபாரினுக்கு கிளம்பிட்டே இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஹானோட ஆளுங்க கிட்ட தொக்கா மாட்டிக்கிறாங்க. அதுவே இங்கே பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் தலைமறைவாகியிருக்க நம்ம ஹீரோ லாயர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பொம்மைக்குள்ளன்னு சொல்லி ஒரு நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம லாயர்கிட்டே இருந்து கால் வரவும், இப்போ தான் நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பெருசாக இதில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லையேன்னு சொல்லும்போது, அதே மாதிரி தான் லைஃபுமே, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிளானுமே வைக்கக்கூடாது, அப்படி தான் நான் இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன், எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேங்கிற எந்த பிளானுமே எனக்கு இல்லை, ஆனால் நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க. கட் பண்ணால் மிஸ்ஸஸ் ஹானோட ஆளுங்க ஹீரோயினோட பாடி கார்டை போட்டு அடின்னு அடித்து துவைக்கிறானுங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்து ஒரு உண்மை கூட வரலையே, அந்தளவுக்கு மிஸ்டர் ஹானுக்கும் ஹீரோயினுக்கும் விசுவாசமாக இருக்காங்க.
இருந்தாலும் பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்கும். பட் இந்த மிஸ்ஸஸ் ஹானுக்கு தான் கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதே. ஸோ எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறதுக்காக பாடி கார்டை இன்னும் பயங்கரமாக அடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கச்சு தான் அவங்களோட மொபைல் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட பேரை விஐபின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இவ தான் தான் ஹஸ்பண்டோட அஃபேருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம மிஸ்ஸஸ் ஹான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது மிஸ்டர் காங் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக புதுசாக ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாருல, அந்த மொபைலுக்கான நம்பர் தான் இது. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கால் அட்டன் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறா. நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு நானே உன்னை பார்க்கறதுக்காக வரேன்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிடுறா. முக்கியமாக அவங்க கடத்திட்டு வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க பாடி கார்டை ரிலீஸ் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின் டிமாண்ட் பண்ணுறா. ஆக்சுவலாக அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம மிஸ்டர் காங் அண்ட் மிஸ்ஸஸ் ஹானோட பொண்ணான டேபிக்கு பர்த்டே. ஸோ அவங்க ஸ்கூலில் தான் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினை மட்டும் ரொம்ப நேரம் ஆகியுமே காணும். பிகாஸ் நம்ம ஹீரோயின் தான் இப்போ தலைமறைவாக இருக்கா இல்லையா. ஸோ அவள் ஏன் இன்னும் வரலை, எங்கே போயிருப்பா, என்ன ஆனான்னு தெரியாமல் எல்லாருமே நம்ம ஹீரோயினை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயினும் மிஸ்ஸஸ் ஹானும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்கல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால ஒரு மேகசீன்லேருந்து இவங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ எப்படியும் இன்னைக்கு ஹீரோயின் வந்துருவாங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே இருக்கும்போது வரா பாருங்க நம்ம ஹீரோயின். மேசிவ் தாறுமாறு அப்படி ஒரு என்ட்ரி. என்னதான் அவங்க காஸ்டியூம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் அவங்க லுக்குக்கும் நடைக்கும் மேக்கப்புக்கும் ஆஹா சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. முக்கியமாக நம்ம மிஸ்டர் காங்கால ஹீரோயின் மேலே இருந்து கண்ணை எடுக்கவே முடியாது, அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. தென் ரொம்பவே கேஷுவலாக பர்த்டே கேர்ளுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு மிஸ்ஸஸ் ஹான் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போதான் நம்ம மிஸ்ஸஸ் ஹான் இந்த மாதிரி நான் என் ஹஸ்பண்டோட அஃபேரை கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டாக இன்னைக்கு 12 மணிக்கு என்னை மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தா. ஆனால் இவ்வளோ டைம் ஆகியுமே வரல, என்னை பார்த்து பயந்துட்டா போலன்னு சொல்லவும் அதான் அவள் ஏற்கனவே வந்துட்டாளன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன வந்துட்டாளா, நானுமே இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், அப்படி சந்தேகப்படுற மாதிரி யாரும் இங்கே புதுசாக வரலன்னு மிஸ்ஸஸ் ஹான் சொல்ல, நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன், நான் தான் சொன்ன மாதிரியே கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேனேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே மிஸ்டர் காங்க திரும்பி ஒரு லுக்கு விடுறாங்க பாருங்க. மிஸ்ஸஸ் ஹான் மூஞ்சில் ஆடலை. அப்போதான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்குது நம்ம ஹீரோயினுங்கிற மேட்ரு தெரிய வருது. அடி பாவி, கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டியேடிங்கிற மாதிரி நம்ம மிஸ்ஸஸ் ஹான் அவளை ரொம்பவே டெரராக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக மேகசீன்லேருந்து ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக மிஸ்ஸஸ் ஹானோட கையெல்லாம் போய் எப்படி கட்டி பிடிச்சிக்கிறா. இவங்களுக்கா சரி காண்டாகுது. பட் மேகசீனுக்கு பேட்டி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காகவே மிஸ்ஸஸ் ஹான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மிஸ்டர் காங் ஹீரோயினை மீட் பண்ணி, நீ எங்கே போன, ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, சரிவா நம்ம 2 பேருமே ஹவுஸ் ஆஃப் ரோஸ்க்கு போகலான்னு கூப்பிடவும், இல்லை சரி வராது, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிகாஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்ல மிஸ்டர் காங் அப்படியே திரும்பி பார்க்க, அப்போது மிஸ்ஸஸ் ஹான் ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க, உயிரோடு அவரை எரிக்கிற மாதிரி இருக்கும். ஹப்பா வந்த வேலை நல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே மிஸ்ஸஸ் ஹானுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பிடுறா. ஆனால் இந்த விடாத கருப்பு மிஸ்ஸஸ் ஹான் அவளை ஃபாலோ பண்ணி போய், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல, நீயே உன்னை கொல்ல சொல்லி கேட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பேன்னு நம்ம ஹீரோயின் கார்டியன் கிட்ட சொன்னாங்கல்ல, அதே டைலாக்கை இப்போ நம்ம மிஸ்ஸஸ் ஹான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுனால ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, இந்த வசனத்தை நான் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு தோணுது, சரி விடு, யாரை பழி வாங்கினா என்ன, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சதுங்கிறத நீ நல்லா யோசி, அதுக்கப்புறம் நான் யாரு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிற எல்லாமே உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெத்தா அங்கே இருந்து கிளம்பிடுறா. இதனால செம டென்ஷன் ஆகிடுற மிஸ்ஸஸ் ஹான் புருஷங்காரனான மிஸ்டர் காங்க கண்ணா பின்னான்னு திட்டவும் அவர் ரொம்பவே சிம்பிளா, ஐம் சாரி என்னை மன்னிச்சிரு, நீ என்ன கேட்டாலுமே நான் தர ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் பணம் வேணும்னாலுமே நான் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒத்துக்காது இல்லையா. ஸோ வழக்கம் போல் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறதுனால அவளோட புருஷங்காரன், என் தங்கமே, என் செல்லமே, என் பட்டுக்குட்டி, என் புஜ்ஜுக்குட்டி, மாமா உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டம்மா, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சிறான். அப்போ எதுக்காக அந்த பார்சலை என்கிட்ட இருந்து நீ மறைச்சேன்னு ஹீரோயின் கேட்க, இப்போ எனக்கு மேனேஜராக இருந்துட்டு இருக்கவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், பிகாஸ் இதுக்கு முன்னே நாங்கள் எல்லாருமே வேலை பார்த்த கேடிக் செமி கான்ட்ராக்டருங்கிற கம்பெனியை அவன் தான் எல்ஒய் கம்பெனி கிட்ட விற்றான். அதாவது ஹீரோயின் அப்பாவோட கம்பெனியை மிஸ்டர் காங்கோட மாமனாருக்கு அந்த மேனேஜர் தான் வித்தாங்கிறதே இவன் சொல்கிறான்.
பட் இவனுக்கு தான் அது நம்ம ஹீரோயின் அப்பா கம்பெனின்னு தெரியாது இல்லையா. ஸோ ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி சொல்லி இதனால அந்த கேடிக் செமி கான்ட்ராக்டர்ஸை வச்சுருந்த ஃபேமிலி ரொம்பவே சஃபர் ஆனாங்க. பட் நான் அப்போ தான் வேலைக்கு புதுசாக சேர்ந்துருந்ததுனால என்னோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு சில தவறுகளுமே செஞ்சேன். ஸோ அந்த கம்பெனி கை மாறினதில் எனக்குமே ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறான். அதுவே இங்கே மிஸ்டர் காங் பார்த்தோன்னா கோச்சிக்கிட்டு தன்னோட அப்பா வீட்டுக்கு போகிற மிஸ்ஸஸ் ஹான் கிட்ட ஒழுங்காக உங்கள் அப்பா வீட்டுக்கு போனோமா திரும்ப வந்தோமானது, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதன்னு சொல்லி வார்ன் பண்ணவும், ஏன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உங்களை உயிரோட கொளுத்திடுவாருன்னு பயப்படுறீங்களான்னு மிஸ்ஸஸ் ஹான் கேட்க, நான் எதுக்காக பயப்படணும், உன்னை விட பெரிய துரோகமாக நான் பண்ணிட்டேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நீ எவ்வளோ கோல்மால்லாம் பண்ண, எல்லாமே தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், என் அப்பா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வாழ்க்கையே நான் உனக்கு போட்ட பிச்சை தாங்கிறத நீ ஞாபகத்தில் வச்சுட்டு ஒழுங்காக வாயை மூடிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. பார்த்தீங்களா, பார்க்கும்போது ஏதோ போன மாதிரி அங்கே இங்கேன்னு பம்மிட்டு இருந்தாலும் மிஸ்டர் காங் பிரச்சனைன்னு வரும்போது ஒரு சிறுத்தை மாதிரி சீறி பாயிறாரு. தென் நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே கார்டியன் கிட்ட சொல்லி அதுக்கான ஆதாரத்தையுமே கொடுக்கவும், அவன் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, தன்னோட பேச்சை கேட்காம போயிட்டான்னு கோவப்படுறதான்னு தெரியாமல் ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில், ஏமா இதுக்கப்புறம் நீ மிஸ்டர் காங்கோட மேட்ரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு கார்டியன் கேட்குறாங்க. எனக்கு பெருசாக அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் மிஸ்ஸஸ் ஹானை பழி வாங்குறதுக்காகவாவது நான் அவர்கிட்ட பேசி மயக்கி எப்படியாவது அவங்கள டிவோர்ஸ் பண்ண வைப்பேன்னு ஹீரோயின் சொல்கிறா. கட் பண்ணால் நம்ம மிஸ்டர் காங் ஹீரோயினோட பேச்சை கேட்டுக்கிட்டு LYPங்கிற ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபாரினில் இந்த நிறைய பிஸ்னஸ் பற்றி படிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் ஒரு டீமாக கேதர் பண்ணவும், யாரை கேட்டு இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மிஸ்டர் காங்கோட மாமனார் கண்டிப்பாக மிஸ்டர் காங்குக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்தது அவங்களோட அப்பாவாக தான் இருப்பாங்க. இது நாம் இப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா LY கம்பெனியோட எல்லா ஷேர்ஸுமே மிஸ்டர் காங்குக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் போய் சேருங்கிற டென்ஷனில் காங்கை மீட் பண்ணி சண்டை போடுறதுக்காக தன்னோட படையை கூட்டிகிட்டு அவரோட மாமனார் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அதே நேரம் தன்னோட பையன் அவன் மாமனார் பேச்சை கேட்டுட்டு தான் இந்த புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு நினச்சி மிஸ்டர் காங்கோட அப்பாவுமே தன்னோட ஆளுங்களை கூட்டிகிட்டு மிஸ்டர் காங்கை பார்க்குறதுக்காக வராரு. பட் இந்த ரெண்டு குரூப்பையுமே மிஸ்டர் காங்கோட PA ஸ்டாப் பண்ணி, சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் மிஸ்டர் காங்கை யாராலையுமே மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், ஏன் அவனை பெற்ற அப்பாக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களான்னு மிஸ்டர் காங்கோட அப்பா கத்த, யோ இந்த கம்பெனி அவனுக்கு கல்யாண சீதனமாக கொடுத்ததே நான் தான், என்கிட்டயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களான்னு கேட்டு மிஸ்டர் காங்கோட மாமனார் இன்னொரு சைடு கத்துன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கர சண்டை வந்துடுது. அவ்வளோதான், மிஸ்டர் காங்கோட அப்பா கேங்குங்க மிஸ்டர் காங்கோட மாமனார் ஆளுங்களை போட்டு அடிக்க, இவங்களை அவங்க அடிக்கன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பயங்கரமான WWF மேட்சே நடக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். பாவம் 2 வயசானவங்களும் அடி வாங்க முடியாமல் சுரண்டுடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க பாடி கார்டை பார்க்குறதுக்காக வராங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆகிருக்கும்னா, ஹீரோயின் மிஸ்ஸஸ் ஹான் கிட்ட பாடி கார்டை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாள். ஆனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எப்படியாவது அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம லாயர் அப்ரோச் பண்ணி சின்ன வயசில் எப்படி நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை லாயர் காப்பாற்றினாரு அதே மாதிரி இப்போயுமே தன்னோட ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் பாடி கார்டை லாயர் காப்பாற்றிருப்பாரு. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம லாயர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுவே நம்ம மிஸ்டர் காங்கால ஹீரோயினை பார்க்காம இருக்கவே முடியலங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அவள் வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நம்ம மிஸ்டர் காங் ஹீரோயினோட வீட்டு வாசலில் வெறிக்க பார்த்துட்டு இருக்காச்ச, அங்கே வர நம்ம ஹீரோயினோட கார்டியன், அதாவது மிஸ்டர் காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. ஸோ அவங்க இந்த மாதிரி ஏற்கனவே என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு, நீங்கள் அவளை மீட் பண்ண வேணாம், ஒழுங்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி மிஸ்டர் காங்கை திட்டிடுறாங்க. ஆனால் மிஸ்டர் காங்கால ஒரு நிமிஷம் கூட நம்ம ஹீரோயினை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியல. ஸோ அவளை பற்றின தாட்ஸ்லையே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவரோட PA வந்து இந்த மாதிரி ஹீரோயின் உங்களுக்காக கொடுத்து விட சொன்னதா ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா மிஸ்டர் காங்குக்கு ரொம்பவே பிடிக்கும்ல அந்த பியான்சலோங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான். இந்த உலகத்திலேயே என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள்னா அது ஹீரோயினாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லி மிஸ்டர் காங் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. அப்படியே ஓடி போய் அவளை ஹக் பண்ணி, செல்லம் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, இன்னொரு தடவை பிரேக்கப் பண்ணிக்கலானுமே சொல்லாத, நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது, வா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி கூப்பிடவும், ஹீரோயின் நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், பட் நம்மளால் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே கரெக்டாக வந்துடுறேன் நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்டாட்டிக்கிட்டே நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு கேட்டு மிஸ்டர் காங் கிட்ட சண்டைக்கு போயிடுறான்.
டேய் இனிமே ஹீரோயின் உன்னோட ஒய்ஃப் இல்லடா என்னோட ஒய்ஃப். நான் எப்படியாவது கோர்ட்டுக்கு இந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் 2 பேரையும் டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி காட்டுறேன்னு மிஸ்டர் காங் சபதம் போடுறாரு. இதை கேட்டு கடுப்பாக்கிடுற ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதுக்கு நான் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன், ஹீரோயினை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிஸ்டர் காங் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இப்போ சொல்லு, நான் உனக்கு வேணுமா வேணாமான்னு மிஸ்டர் காங் கேட்க ஹீரோயின் அப்படியே சைலண்டாகவே இருக்கா. கட் பண்ணா தன்னோட அப்பா கண்ணில் மட்டும் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்கே இங்கன்னு சொல்லி தலைமறைவாக சுற்றிட்டு இருந்த நம்ம மிஸ்ஸஸ் ஹானா அவங்க அப்பா கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரவும் அவங்க கார்க்குள்ளே லாக் பண்ணிட்டு யாராவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு கிடக்காங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் மிஸ்டர் காங் ஹீரோயின் கிட்ட உனக்கு நான் முக்கியமா இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் முக்கியமானு கேட்குறச்ச அவள் எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாகவே இருக்கவும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் சரி காண்டாகி மிஸ்டர் காங் கூட சண்டைக்கு போயிடுறான். ஸோ தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவன் அங்கேருந்து விரட்டி விட்டதுக்கு அப்புறம் நீ எதை நினச்சும் கன்ஃபியூஸ் ஆகாத, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளையில் நான் இந்த எல்லா ப்ராப்ளமையுமே சால்வ் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன்னு மிஸ்டர் காங் சொல்ல ஓகே நானும் வெயிட் பண்ணுறேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அப்புறம் ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினோட புருஷன் அவள் மிஸ்டர் காங்குக்கு முன்னே போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து பேக் பண்ணி நான் தூக்கி போட போகிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் காங் அவளுக்காக ப்ரெசென்ட் பண்ண ரொம்பவே காஸ்ட்லியான நெக்லஸை பார்த்து இன்னும் செம்ம டென்ஷன் ஆகி நானே இதை போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோயினுக்கு நல்ல அடல்ட்டியான இருட்டான காட்டு பகுதியில் யாரோ மிஸ்டர் காங்கோட மாமனார், மிஸ்டர் காங்கோட ஒய்ஃபு கிம் ஜாங் ஜூல் இவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாமல் சத்தக்கு சத்தக்கு சத்தக்குன்னு கத்தியால் குத்தி கொலை பண்ணுற மாதிரியான ஒரு விஷுவல் கிரியேட் ஆகுது. அது யாரா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்குள்ள அந்த கனவுல இருந்து எழுந்துடுறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் நடக்கிற ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னே மிஸ்ஸஸ் ஹான் அவளை பற்றி மற்ற எல்லா பேரண்ட்ஸ் கிட்டேயுமே ஏதோ தப்பாக சொல்லிடுறதுனால அவங்க எல்லாருமே இவளை பயங்கரமாக இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மிஸ்ஸஸ் ஹான் ஹீரோயினை பலார்னு கன்னத்திலேயே அறைய ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையை இழக்கிற நம்மால் அவஸ்தை இல்லை, எங்க நீ என்னை வெறுக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத இங்கே எழுந்துட்டு இருக்க எல்லாருக்கு முன்னாலேயும் சொல்லு பார்ப்போம்னு கேட்கவும் அவ்வளோதான் மிஸ்ஸஸ் ஹான் பம்ம ஆரம்பிச்சிருது. இப்போ இவங்க ஒருவேளை ஹீரோயினை பற்றின உண்மையான விஷயங்களை சொல்லிட்டா தன்னோட ஹஸ்பண்ட் மேலேயுமே தப்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி ஏதோ என் ஹஸ்பண்ட் ஒரு கண்ட்ரோலை மீறி தான் உன் கூட க்ளோஸாக பழகுனாரே தவிர உண்மையாக அவர் உன்னை காதலிக்கல, அதனால நீ ஜஸ்ட் அவருக்கு ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி தான், பணக்காரங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்பவே சர்வசாதாரணம்னு மிஸ்ஸஸ் ஹான் ரொம்பவே கூலாக சொல்லவும் ஓ நிஜமாவா, அப்போ உன்னோட ஹஸ்பண்டோட உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கதா நீ நினச்சிட்டு இருக்க போல, அப்புறம் எதுக்காக அவர் உன்னோட வீட்டில் தனியான ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு, நீயும் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் மொபைலை ட்ராக் பண்ணுற, காரில் ஜிபிஎஸ் செட் பண்ணுற, ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிற கப்பிள்ஸ் என்ன இப்படியா பிஹேவ் பண்ணுவாங்க. உண்மையை சொல்லணும்னா உனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை, எங்கே உன்னை விட்டு போயிடுவாரோங்கிற பயத்தினால தானே நீ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. ஸோ இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, உன்னோட ஹஸ்பண்ட் என்னை உண்மையாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, உனக்கு தெரியாமல் என்ன அவர் மீட் பண்ண வந்தாருன்னா அப்போது அது உண்மையான காதல் தானே. என்ன இதெல்லாம் கேட்கும் போதே தலை சுத்துதா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் நீ பாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது மிஸ்டர் காங் அங்கே வரவும் ஹனி வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஐ மிஸ் யூ ஸோ மச், வாங்க நாம 2 பேருமே ஜாலியாக வீட்டுக்கு போகலான்னு மிஸ்ஸஸ் ஹான் சொல்ல ஆமாம் டார்லிங் நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக இங்கேயுமே வந்தேன்னு மிஸ்டர் காங் சொல்லிக்கிட்டே ஹீரோயினை பார்க்குறாரு. பாவம் இவளால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதே நேரம் எங்கே மிஸ்டர் காங் தன்னை விட்டுட்டு போயிடுவாரோங்கிற பயமுமே எழுந்துட்டுருக்கு, இருந்தாலும் வெளியில் காட்டிக்காம சமாளிச்சிடுறா. அடுத்து நம்ம லாயரை மீட் பண்ணி ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லவும் ஆமாம் நான் கூட ரீசெண்டாக மிஸ்டர் காங்கும் மிஸ்ஸஸ் ஹானும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு ஒய்ஃபால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போது மிஸ்ஸஸ் ஹான் ஏதோ ஒன்றை பக்காவாக பிளான் பண்ணி தான் உன்னையும் மிஸ்டர் காங்கையும் பிரிக்க பார்க்குது, அதே நேரம் அவரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நம்ம லாயர் ஹீரோயினை பற்றி யோசித்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நான் எதுவாக இருந்தாலுமே சமாளிச்சிருவேன், பட் இத்தனை நாளாக எனக்கு அடைக்கலம் கொடுத்த என்னோட கார்டியனை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிடுங்க, பிகாஸ் எனக்காக அவங்க நிறையவே தியாகம் பண்ணியிருக்காங்க, அதே நேரம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும், இன்கேஸ் நாங்கள் போட்டிருக்க இந்த பிளானுக்கு முன்னவே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னோட கார்டியனை கைவிட்டுறாதீங்க, ஸோ ப்ளீஸ் நீங்கள் எனக்காக கார்டியனுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறச்ச லாயர் அவளை ஸ்டாப் பண்ணி இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபீலிங்ஸை மறக்க விரும்பலை,
ஒரு டைம் நீ என்கிட்ட உன் மேலே நான் ஏன் இவ்வளோ அக்கறையாக பாசமாக இருக்கேன்னு கேட்டில, அதுக்கான உண்மையான காரணம் நான் உன் மேலே வச்சிருக்க காதல் தான். நீ இதை எப்படி எடுத்துப்ப, இல்லை என்னை ஏற்றுக்குவியா ஏற்றுக்க மாட்டியாங்கிறது கூட எனக்கு தேவையில்லை. ஆனால் நீ என்னோட காதலை தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஹர்ட் ஆகியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. பட் நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உனக்காக கண்டிப்பாக காத்துட்ருப்பேன். உனக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே நீ கேட்காம நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ நீ கண்டதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம உன்னோட கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு நான் ஓகேவா இல்லையா, என்ன நீ ஏற்றுக்குவியா ஏற்றுக்க மாட்டியாங்கிறத என்கிட்ட சொன்னால் போதும். அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன்னு தன்னோட லவ்வை நம்ம லாயர் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. தென் மிஸ்டர் காங்கோட மாமனாருக்கு கால் பண்ணி அவரோட அரசியல் கட்சியில் ஒரு மெம்பராக சேர்றதுக்கு ஓகே சொல்லிடுறதுனால ஏற்கனவே ஒரு சுயேட்சை எம்பியாக இருந்துட்டு இருக்க நம்ம ஆளுக்கு அந்த கட்சியோட செக்ரட்டரி அதாவது செயலாளர் போஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம மிஸ்டர் காங் ஃபேமிலி கூட சேர்ந்து அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அவரை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறத நம்ம லாயர் நோட் பண்ணிடுறாரு. இந்த முகத்தை நாம் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிக்கிறச்சு தான் நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்களோட கார்டியன் மிஸ்டர் காங்கோட மாமனாருக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்க கேஸில் ஒரு சில விக்டிம்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தன் தான் இவங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம லாயர் அவனையே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவன் நம்ம மிஸ்டர் காங்கை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட கார்டியன் இருக்காங்கள, அவங்க தான் இவனை விட்டு நம்ம ஹீரோயின் யாருங்கிற உண்மையை மிஸ்டர் காங்க்கு தெரியப்படுத்துறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க. ஈவன் அவனுமே மிஸ்டர் காங்கை ஒரு இடத்துல கரெக்டாக லாக் பண்ணி ஹீரோயின் யாருங்கிற ஆதாரத்தையுமே கொடுத்துட்றான். பட் அதுக்குள்ளே அங்கே வந்துடுற நம்ம லாயர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி அவரை டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டர் காங் கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஏதோ கவர் கொடுத்தா அதில் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உடனே நீ மிஸ்டர் காங்குக்கு கால் பண்ணி பேசு, அதுக்குள்ளே அது என்னங்கிறத நானுமே கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்கிறதுனால உடனே நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங்குக்கு கால் பண்ணுறா. இந்த கேப்பில் லாயர் வேற கவரை வச்சுட்டு அந்த கவரை எடுத்துடுறாரு. அப்புறம் இங்கே நம்ம மிஸ்டர் காங், செல்லம் என் தங்கம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் இவ்வளோ நேரமாக எனக்கு கால் பண்ணல? நான் என் ஒய்ஃப் கிட்ட அப்படி பேசினதை நினச்சி நீ எதுவும் வருத்தப்படாத. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணலான்னு ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு. கட் பண்ணால் நம்ம லாயர் அந்த கவரை பிடிச்சு படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டான டீட்டெயில்ஸுங்கிறதுனால உடனே அவளை மீட் பண்ணி உண்மை என்னங்கிறத சொல்லவும் தான் கூட இருந்துகிட்டே தன்னை காட்டி கொடுக்கறதுக்காக கார்டியன் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். பார்த்தா அதுக்கு அவக்குள்ளே இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்த அந்த சைக்கோ மிருகம் வெளியில் வரவும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி அந்த கார்டியனை படாத பாடுபடுத்துகிறா. பாவம் அவங்க இவளோட பிஹேவியரை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. ஃபைனலாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மானு கூப்பிட்டுட்டேன். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இப்போ உங்களை சும்மா விடுறேனே தவிர என்னோட பர்சனல் விஷயங்களுக்காக கிடையவே கிடையாது. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என் கண்டையே படாமல் எங்கேயாவது ஓடி போயிருங்கன்னு வார்னிங் கொடுக்குறா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிஜமாவே சோயஜி இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களே அதெல்லாம் சான்ஸே இல்லை, தெரிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அதுவே இங்கே நம்ம மிஸ்ஸஸ் ஹான் பார்த்தோன்னா மிஸ்டர் காங்குக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அஃபேரை வச்சு அவரை பயங்கரமாக மிரட்டி கம்பெனியோட ஒரு முக்கியமான பெரிய போஸ்டிங்க்குமே வந்துடுது. அப்போ கரெக்டாக அவளோட அப்பா கால் பண்ணவும் ஐயோ இவர்கிட்ட மாட்டினா கண்டிப்பாக சங்குதான்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹான் அந்த காலை அட்டன் பண்ணாமல் இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கிம் சாங் சூல் கால் பண்ணி இங்கே பாரு, என்னதான் நீ உங்கள் அப்பா கிட்டே இருந்து தப்பிக்கலான்னு ஐடியா பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உன்னால் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒழுங்காக நீயே வந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ணி சாரி கேட்டுருன்னு சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் மிஸ்ஸஸ் ஹானும் தன்னோட அப்பாவை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தன்னோட பொண்ணுக்கும் தன்னோட பிஏக்கும் நடுவில் இருக்கிற தப்பான அஃபேரை பற்றி மிஸ்டர் காங்கோட மாமனாருக்கு அதாவது மிஸ்ஸஸ் ஹானோட அப்பாவுக்கு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் நடுராத்திரி பயங்கரமான கார் சேசிங்லாம் பண்ணாங்கல்ல, அதுக்காக தான் இப்போ மிஸ்ஸஸ் ஹானோட அப்பா அவங்கள போட்டு செம்மையாக இறக்கமே இல்லாமல் அடி வெளுத்து வாங்குறாரு. என்னதான் மிஸ்ஸஸ் ஹான் கொஞ்சம் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க இப்படி அடி வாங்குறத பார்க்கும்போது நிஜமாவே பாவமாக தான் இருக்கும். அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருங்கப்பா, திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு கெஞ்சுறாங்க, கதறாங்க. பட் துளி கூட ஈவு இறக்கமே இல்லாத மிஸ்ஸஸ் ஹானோட அப்பா சீக்கிரமாக கீழே இருக்கிற செலாரை ஓப்பன் பண்ணுங்க, நான் இவளுக்கு ஒரு பாடம் கற்று தர போறேன்னு சொல்லவும் அவ்வளோதான் மிஸ்ஸஸ் ஹான் அலண்டு போயிடுறாங்க. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னே இவங்களோட அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம மிஸ்ஸஸ் ஹானோட அப்பா போட்டு செமையாக அடின்னு அடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்க நம்ம மிஸ்ஸஸ் ஹான்
ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எது சொன்னாலுமே கேட்பேன், நான் ஒபீடியண்ட்டாக இருப்பேன், நல்ல பொண்ணாக இருப்பேன், தயவு செஞ்சு என்னை செலாருக்கு அனுப்பிடாதீங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரி, இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணினா கண்டிப்பாக நான் உன்னை செலாருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பாடம் கற்று கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு மிஸ்ஸஸ் ஹானோட அப்பா போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வீட்டில் வச்சுட்டு வந்த ரெக்கார்டர் டிவைஸ் மூலமாக நம்ம ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுவே இங்கே இப்போ நடந்துட்டுருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் காரணங்கிற கோவத்தில் இருந்துட்டு இருக்க மிஸ்ஸஸ் ஹான் மிஸ்டர் காங்கை கொலை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வரவும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனாச்சே, ஸோ அவரை கொலை பண்ண மனசு இல்லாமல் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட டான்ஸிங் ஸ்டுடியோவுக்கு போகிற மிஸ்ஸஸ் ஹான், இதுக்கப்புறம் நீ இங்கே டான்ஸ் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது, எப்படியும் இன்னும் 2 நாளுக்குள்ளே எங்கள் ஆளுங்களை விட்டு இந்த இடத்த நான் காலி பண்ண வைப்பேன், அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணையுமே இந்த ஸ்கூல்லேருந்து நான் வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் பயங்கர வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன இந்த ஸ்டுடியோவை என்ன காலி பண்ண வைக்கிறது, நானே இந்த கிளாஸ் எடுக்க பிடிக்காம ட்ராப் அவுட் பண்ணலாங்கிற முடிவில் தான் இருக்கேன், ஸோ நீ தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் போக போகிறது என்னோட குழந்தை இல்லை உன்னோட குழந்தைதான்னு சொல்லிட்டே நம்ம மிஸ்ஸஸ் ஹானுக்கு அகெயின்ஸ்டாக 2 பொண்ணுங்க இருப்பாங்களே, அவங்க தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிட்டாங்களே, ஸோ அவங்கள பார்த்து என்ன காரணத்துக்காக மிஸ்ஸஸ் ஹான் என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க, அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்ல, கடுப்பாகி மிஸ்ஸஸ் ஹான் அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறதுனால ஹீரோயின் பயங்கர சைக்கோத்தனமாக ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறதுனால இன்னும் டென்ஷன் ஆகிடுற மிஸ்ஸஸ் ஹான் அவளை அடிக்கிறதுக்காக கை ஓங்கவும் டக்குன்னு ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட பாஸையே தடுப்பன்னு கேட்டு அந்த பாடிகார்ட் பொண்ணு நம்ம ஹீரோயினை அடிக்க வர, அவ கண்ணத்திலேயே ஹீரோயின் பலார்னு ஒன்று விட, நம்மால் அடிக்கிறதுக்காக அந்த பிஏ கை வாங்கவும் அவனை நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, நான் இங்கே டோட்டலாக 12 கேமரா வச்சுருக்கேன், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, ஒரு வேளை நீ என்னை அடிச்சிட்டீன்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிடுவேன், அப்புறம் ஒரு பொண்ணை நீ கை ஓங்கி அடிச்சிட்டேன்னு சொல்லி உன் மேலே நிறைய பேர் பலவிதமான கேஸ் போடுவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டு மிரட்டிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினோட கிரிமினல் மைண்டை புரிஞ்சுக்க முடியாத மிஸ்ஸஸ் ஹான் அவளை சைக்கோன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறதுனால கடுப்பாகிற நம்ம ஹீரோயின் திரும்ப மிஸ்ஸஸ் ஹானுக்கு கால் பண்ணி, நீ என்ன சைக்கோன்னு தானே சொன்ன, ஒரு சைக்கோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்கிறத நீ இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீல, இதுக்கப்புறம் பாப்பா பாருன்னு சொல்லி பயமுறுத்தவும் மிஸ்ஸஸ் ஹான் அப்படியே அலண்டு போயிடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் மிஸ்ஸஸ் ஹான் தன்னை சைக்கோன்னு திட்டிட்டு போனதுனால சமகாண்டாகிடுற நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி, ஒரு முத்தி போன சைக்கோ உன்னோட வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் இது எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண போகுதுங்கிறத நீ பொறுத்திருந்து பாருன்னு சொல்லி பயங்கரமாக வார்னிங் கொடுத்துட்டு மிஸ்டர் காங்கு கால் பண்ணி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சீன் போடுறதுனால அந்த ஆள் பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிடுறாரு. ஈவன் அவளுமே போகிறா, பட் அவர்கிட்ட ப்ராப்பராக பேசலை, ஏனோ தானோ கடமையேன்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பவும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ என்னை பார்க்கணுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என் எல்லா முக்கியமான மீட்டிங்ஸையும் நான் கேன்சல் பண்ணிட்டு உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், பட் நீ ஏன் என்னை இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறேன்னு மிஸ்டர் காங் கேட்க, நான் போய் என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும் அண்ட் முக்கியமான ஒரு சில வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. பாவம் மிஸ்டர் காங்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியலை. கட் பண்ண மிஸ்ஸஸ் ஹான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஹீரோயினோட ஹஸ்பண்டை இன்வைட் பண்ணவும், அவன் என்னமோ எல்லா தப்புமே மிஸ்டர் காங் மேலே இருக்கிற மாதிரி குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாத நீ எல்லாம் என் புருஷனை பற்றி பேசுறியா, இங்கே பாரு, ஒழுங்கா நீ ஏன் இந்த கம்பெனிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிளம்புனீன்னா தப்பிச்சிருவ, ஒருவேளை நான் உன்னை வேலையை விட்டு தூக்கி பிளாக் லிஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னால் வேறு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீ எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவு பண்ணி உன் பொண்டாட்டியை இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு வேறு ஊருக்கு போகிற வழியை பாருன்னு மிஸ்ஸஸ் ஹான் மிரட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டேயும் கார்டியன் கிட்டேயும், என்னோட அம்மா அமெரிக்காவில் சிட்டிசனாக இருக்கிறதுனால நாம் அங்கே போய் செட்டில் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈவன் கொஞ்ச நாளையில் எனக்குமே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நாம் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லும்போது, அப்போ ஓகே நம்ம எல்லாரும் சீக்கிரமாக புது நாட்டுக்கு போய் புது லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கலான்னு ஹீரோயினுமே ரிப்ளை பண்ணிடுறா. இந்த விஷயத்த மிஸ்டர் காங் கேள்விப்பட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகி ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணுறாரு. ஆனால் அவள் இக்னோர் பண்ணிடுறா. ஸோ டேரெக்டாகவே அவளை மீட் பண்ணி, நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட யூஎஸ்க்கு போக போகிறீங்களாமேன்னு கேட்கவும், ஆமாம் அதை பற்றி தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஈவன் நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அவ்வளோதான் மிஸ்டர் காங் பயங்கர வெக்ஸ் ஆகி,
எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட ஓப்பனாக பேசு, எதுக்காக என்னை விட்டு இப்படி விலகி விலகி போயிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹஸ்பண்ட் கூட ஃபாரினுக்கு போக முடிவு எடுத்துக்கிறதா சொல்கிற. அப்போ நீ என்னை உண்மையாக காதலிக்கலையா? நான் உனக்கு வேணாமான்னு கேட்கவும், எனக்கு எப்போ உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பவும் மிஸ்டர் காங் அவளை ஸ்டாப் பண்ணி, எதுவாக இருந்தாலும் இப்போ டேரெக்டாக என்கிட்ட சொல்லிட்டு போ, நான் உனக்கு வேணாமான்னு கேட்கும்போது, நான் தான் சொல்கிறேன்னே நான் கால் பண்ணுறேன்னு, அப்புறம் என்ன சும்மா சும்மா நோய்ங்கிறீங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அடுத்து நம்ம மிஸ்ஸஸ் கான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்க்காக ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுமே அதில் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் ஏதோ பேய் மாதிரி அடிக்கடி வந்து தரிசனம் கொடுத்துட்டு போகவும் பயங்கர ஃப்ராக்சரான இவங்க, நான் அவளை பார்த்தேன் இன்விடேஷன் இல்லாமல் யாருமே இந்த பார்ட்டிக்கு வர முடியாதுல, அப்புறம் எப்படி ஹீரோயின் இங்கே வந்தான்னு தன்னோட செக்ரட்டரி கிட்ட கேட்குறச்ச, நாங்கள் இங்கே நல்லா செக் பண்ணிட்டோம் மேடம், ஹீரோயின் வரல, இது எல்லாமே ஜஸ்ட் உங்களோட இல்லூஷன் தான், ஸோ ஃப்ரீயாக விட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாகிடுவீங்கன்னு அந்த செக்ரட்டரியுமே ரிப்ளை பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்கிற விஷயம் நம்ம மிஸ்ஸஸ் ஹானுக்கு நல்லாவே தெரியுங்கிறதுனால அங்கே இங்கன்னு தேடி பார்க்குறச்ச அப்படியே தெனாவிட்டா கெத்தாக உட்காந்துருக்கவும் வழக்கம் போல் மிஸ்ஸஸ் ஹான் அவளை கண்ணா பின்னான்னு திட்டுது. பட் ஹீரோயின் பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே க்ளோஸாக பக்கத்தில் வந்து, இன்னைக்கு நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கொடுக்கவும் மிஸ்ஸஸ் ஹான் கடுப்பாகி அதை தட்டி விடும்போது ரோஸில் இருக்கிற முள்ளு கையில் கிழிச்சி ரத்தம் வந்துடுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே மேடம், இதுக்காக நீங்கள் என்ன உங்கள் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட போறீங்களா? நீங்களா சொல்கிறீங்களா இல்லை நானே அவர்கிட்ட சொல்லணுமான்னு கேட்டுட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அடியே நில்றின்னு மிஸ்ஸஸ் ஹான் அவளை ஃபாலோ பண்ணி போகிறச்ச அங்கே மிஸ்டர் காங் வந்துடுறாரு. ஆக்சுவலாக அவர் நம்ம ஹீரோயினை பார்க்காததுனால இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இங்கே கத்திட்டு இருக்கன்னு மிஸ்ஸஸ் ஹான் கிட்ட கேட்கும்போது, நீங்கள் தான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? நான் தான் ஏற்கனவே அவள் கூட இருக்கிற கனெக்ஷனை உங்களை கட் பண்ண சொன்னேன், அப்படி இருக்கச்ச எதுக்காக நீங்கள் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்டு மிஸ்ஸஸ் ஹான் கத்த, அடி போடி பைத்தியக்காரி, அவள் ஒன்றும் இங்கே வரல, நீ தேவையில்லாமல் பெண்ணாத்திட்டு இருக்காதுன்னு சொல்லி மிஸ்டர் காங் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கதை கீழே இருக்கிற கெஸ்ட் எல்லாருமே ஸ்பீக்கர் மூலமாக கேட்டுடுறாங்க. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம ஹீரோயின் மிஸ்ஸஸ் ஹானோட பக்கத்தில் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாள். அப்போ அவங்களுக்கே தெரியாமல் ஹேண்ட்பேக்கில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் டிவைஸை போட்டிருப்பா. தென் யாருக்கும் தெரியாமல் நைஸாக அது அங்கே இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணிடுறதுனால ஸோ அங்கே பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மிஸ்டர் காங் யார் கூடயோ அஃபேரில் இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. பட் அது நம்ம ஹீரோயின் தாங்கிறது தெரியாது. அப்புறம் என்ன, தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் ஹானே தான் புருஷனுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குங்கிற விஷயத்தை இப்படி பப்ளிக்காக சொல்லிடுறதுனால அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாருமே இவங்கள ஒரு மாதிரி கேவலமாக லுக்கு விடவும், வீட்டுக்கு வந்ததும் செரிகாண்டாகி ஹேண்ட்பேக்கை தூக்கி போடும்போது தான் அதில் நம்ம ஹீரோயின் வச்சுட்டு வந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் டிவைஸையுமே நோட் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்டர் காங் கிட்ட இதை பற்றி சொல்லி அவள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணான்னு சொல்லி கத்தவும், நீ தேவையில்லாமல் எதையும் பெண்ணாத்திட்டு இருக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருன்னு சொல்லி திட்டிடுறாரு. இதனால கடுப்பான மிஸ்ஸஸ் ஹான் தன்னோட புருஷனை கூட பார்க்காம அவர் கன்னத்தில் பலார்னு ஒன்று அறவிடவும் அவங்க கையில் போட்டிருக்க ரிங் கீறி மிஸ்டர் காங்கோட கன்னத்தில் ரத்தம் வந்துடுது. அடுத்து நம்ம மிஸ்டர் காங்கோட அண்ணா உங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி மிஸ்டர் காங்கோட பொண்டாட்டி மிஸ்ஸஸ் ஹான் புதுசாக ஏதோ ஷாப்பிங் மால் ஆரம்பிக்க போகிறாங்களாமா, இதனால நம்ம பிஸ்னஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், ஸோ எப்படியாவது நீங்கள் தான் அவங்கள தடுத்தாகணும்னு சொல்லவும் நம்ம மிஸ்டர் காங் அப்பாவுக்கு அப்படி ஒரு கோவம். ஏன்னா ரொம்ப நாளாகவே மிஸ்டர் காங்கோட அண்ணா ஒரு ஷாப்பிங் மால் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கச்ச மிஸ்ஸஸ் ஹான் தன்னோட அப்பா என் ஹஸ்பண்டோட செல்வாக்கை வச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா கண்டிப்பாக தன்னோட உண்மையான குடும்ப வாரிசுக்கு போனி ஆகாதுங்கிற கடுப்பில் மிஸ்டர் காங்கோட அப்பா கத்திட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கிறதா அவரோட பிஏ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்ன காலுங்கிறத நாம் அப்புறம் பார்க்கலாம். அதுவே இங்கே மிஸ்டர் காங் ஹீரோயினை மீட் பண்ணி, என் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி நீ தான் இந்த அசிங்கமான விஷயத்த எல்லாருக்குமே தெரியப்படுத்தினியான்னு கேட்கவும், அப்போ நான் அசிங்கமா, நான் கேவலமா, என்ன உங்கள் ஆசைக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, என்ன உண்மையாக லவ் பண்ணலையான்னு கேட்டு ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. லூசு மாதிரி பேசாத, நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்க கிட்டே இருந்து மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அதை புரிஞ்சுக்காம நீ இப்போ பண்ணி வச்ச வேலையினால எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, என்னால் வெளியில் தலை காட்ட முடியலை, எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்கன்னு மிஸ்டர் காங் கத்த, அப்போது நீங்கள் என்ன அசிங்கமாக தலைகுனிவாக தான் பார்க்குறீங்க, இவ்வளோ நாளாக நான் என்ன உங்கள் கூட பணத்துக்காக பழகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, அப்படி உங்களுக்கு பணம் பெரிய விஷயமா இருந்தால் இந்தாங்க, நீங்கள் ஏன் கூட பழகினதுக்காக நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே பணத்தை தூக்கி வீசவும் சரி காண்டாகிடுற மிஸ்டர் காங். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசினாலும் செட் ஆகாது, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம், லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து கிளம்பவும், ஆத்தி இதுக்காகவா நாம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோன்னு சொல்லி அப்படியே பெல்டி அடிக்கிற நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங்க பின்னால் எழுந்து ஹக் பண்ணி, என்னை மன்னிச்சிருங்க, எங்கே நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோங்கிற பயத்தினால தான் இப்படி பேசினேனே தவிர எதையும் நான் மனசில் எழுந்து பேசலை,
என் ஹார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கீங்க, ஐ லவ் யூ ஸோ மச் மிஸ்டர் காங்குன்னு சொல்ல அவ்வளோதான். அந்த மனுஷன் இவ பேச்சை நம்பி தன்னோட கோவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு திரும்ப ஹீரோயின் கிட்ட சரண்டர் ஆகிடுறாரு. கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்த நம்ம மிஸ்டர் காங்கோட பெரியம்மா, அதாவது அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு மிஸ்டர் காங்கோட அண்ணன்னால அவனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ஹான் தான் அப்பா கூட அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணுறதுக்காக வரவும் மிஸ்டர் காங்கோட அப்பாவும் அண்ணாவும் அவங்க கூட சண்டை போடலான்னு போகும்போது மிஸ்ஸஸ் ஹானோட அப்பா அவர் கூட ஒரு சில கட்சி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுனால அரசியல்வாதிங்க கூட தேவையில்லாத பிரச்சனை வச்சுக்க வேணான்னு சொல்லி இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. அப்போ உங்க லாயர் கூட வர நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங்கோட ஃபேமிலி கிட்ட தன்னோட இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அனுதாபங்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு வரும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்காக போயிடுறா. பட் மிஸ்டர் காங் அவளை தாங்கி பிடிக்கவும் அங்கே இருந்துட்டு இருக்க பாதி பேருக்கு நம்ம ஹீரோயின் கூட தான் மிஸ்டர் காங் அஃபேரில் இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஈவன் நம்ம மிஸ்ஸஸ் ஹானுமே பார்த்து செமகாண்டாகி ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து கண்ணா பின்னான்னு கத்தவும், என்ன உன்னோட இடத்துக்கு நான் வந்துடுவேன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. இதை நோட் பண்ணிடுற மிஸ்ஸஸ் ஹானோட அப்பாவுக்குமே விஷயம் என்னங்கிறது புரியறதுனால செம டென்ஷன் ஆகிடுறாரு. கட் பண்ணா மிஸ்ஸஸ் ஹானோட அப்பாவுக்கும் கிம்சாங் சுலுக்கும் அகெயின்ஸ்டா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க நம்ம ஹீரோயினோட கார்டியன் அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்காக அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. தென் மிஸ்டர் காங் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ இப்படி எல்லாருக்கு முன்னாலேயும் என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் என் பெரியம்மாவோட ஃபியூனரலுக்கு வந்தியான்னு கேட்கவும், இப்போ எல்லாருமே என்ன உங்களோட மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. மிஸ்ட்ரஸ்னா இந்த செகண்ட் சேனல்னு சொல்லுவாங்கள்ல, கீப் அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்னால் ஒரு மிஸ்ட்ரஸாக இருக்க முடியாது, நான் உங்களோட ஒய்ஃபாக ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் இங்கேயே இருக்கேன், இல்லை என் ஹஸ்பண்ட் கூட கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுறேன்னு ஹீரோயின் மிரட்ட, எனக்கு காசை விட காதல் தான் முக்கியம்னு முடிவு பண்ணுற நம்ம மிஸ்டர் காங் உடனே தன்னோட ஒய்ஃப் கிட்ட மிஸ்ஸஸ் ஹான் கிட்ட நம்ம 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கவும், இல்லை ஹனி, இப்போ நீங்கள் உங்கள் அம்மா இறந்து போன, அதாவது மிஸ்ஸஸ் ஹானை பொறுத்த வரைக்கும் இப்போ இறந்து போனாங்களே அவங்க தான் மிஸ்டர் காங்கோட அம்மா. ஸோ உங்கள் அம்மா இறந்து போனதுனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, அதனால தான் இப்படிலாம் உளறிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஈவன் இது வரைக்கும் நான் என்னோட வாழ்நாளையில் இவ்வளோ தெளிவாக ஒரு முடிவு எடுத்ததே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம 2 பேராலையும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது, அதனால டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உனக்கு எனக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம 2 குழந்தைங்களும் என்கிட்டயே இருக்கட்டும், நான் அவங்கள பத்திரமா பார்த்துப்பேன், கஸ்டடியை மட்டும் நீ எனக்கு கொடுத்துரு, உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு மிஸ்டர் காங் சொல்ல, அவ்வளோதான் மிஸ்ஸஸ் ஹான் தலையில் ஏதோ பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி ஆக்கிடுறதுனால ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, மிஸ்டர் காங்குக்கு 2 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. ஒன்று அந்த குட்டி பாப்பா டேபி, நம்ம ஹீரோயின் பொண்ணோட ஃப்ரெண்டு. இன்னொரு பொண்ணு எங்கேயோ வெளியூரில் படிச்சுட்டு இருக்காங்களாமா. பட் ஸ்டில் அவங்கள நமக்கு இன்ட்ரோ பண்ணலை. அதுவே இங்கே பண்ண வேண்டிய எல்லா கோளாறையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிற நம்ம ஹீரோயின் அவள் கடைசி பர்த்டேக்கு, அதாவது அவங்க அம்மா அப்பா உயிரோட இருந்தப்போ லாஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாள். அப்போ அவங்க அம்மா ஒரு செயின் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட பெண்டன்ட்டில் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை நான் க்ராஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டது நடக்கும்னு சொல்லி வாக்கு கொடுக்குறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.